Good morning students. Base quantity la next பார்க்க போற scientific definition என்னன்னா amount of substance. Amount of substance அதாவது பொருளின் அளவு. அதோட யூனிட் மோல். அதோட சிம்பல் MOL. So இதுல என்ன சொல்றாங்கன்னா 1 mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram or 12 gram of pure carbon 12 எந்த இயர்ல சொல்லிருக்காங்க in 1971ல சொல்லிருக்காங்க. அதாவது கார்பனோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் நமக்கு தெரியும். என்னது atomic number 6 mass number 12. அப்ப அந்த mass number 12 என்னென்ன இருக்கும் நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அப்ப புரோட்டான் அதோட மாஸ் 6 நியூட்ரானோட மாஸ் 6 அது ரெண்டும் சேர்ந்தது தான் 12. அப்ப கார்பனோட மாஸ் நம்பர் எவ்வளவு டோட்டலா 12. புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். அதோட மாஸ் வெயிட் எவ்வளவு 12 மாஸ் நம்பர். ஓகேவா 12 கிராம். இப்போ என்ன சொல்றேன்னா ஒரு பியூர் கார்பன் எவ்வளவு 12 கிராம் ஆர் 0.012 கிலோகிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கார்பன்ல இவ்வளோ இதில் அதாவது 0.012 கிலோகிராம்ல எவ்வளோ எலிமெண்டரி என்டைஸ் அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அந்த ஆட்டம்ஸ் இருக்குதோ அதுதான் 1 மோல். ஓகேவா ஒரு பியூர் கார்பன் எடுத்துக்கிறோம். அந்த கார்பன்ல 0.012 அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிராம். ஓகேவா 12 கிராம் ஆர் 0.012 கிலோகிராம். அதில் எவ்வளோ எலிமெண்டரி என்டைஸ் அதாவது எவ்வளோ பொருளின் அளவு தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அதில் இருக்கோ அதுதான் 1 மோல். ரைட். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவகோட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். 6.023 × 10⁻23. அப்போ 12 கிராம் எடுத்துட்டோம்னா இவ்வளோ இருக்கும். இவ்வளோ எலிமெண்ட் என்டைஸ் இருக்கும். 6.023 × 10⁻23 அதுதான் 1 மோல். அதாவது 0.012 கிலோகிராம் தூய கார்பன் 12 உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஓகேவா உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான பல துகள்களை உள்ளடக்கிய பொருளின் அளவுதான் ஒரு மோல். ஓகேவா ஒரு தூய கார்பன் 12 உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அந்த ஒரு கார்பன் சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு 12 கிராம் கார்பன் சீட் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ துகள்கள் இருக்குது ஆட்டம்ஸ் அதுதான் என்னது 1 மோல். எந்த இயர்ல சொல்லிருக்காங்க in 1971ல சொல்லிருக்காங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவகோட்ரோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்குது. அதாவது 6.023 × 10⁻23. ஓகேவா ஓகேப்பா தேங்க்யூ.